உடற்கல்வி கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கான 2025-2026 போட்டிகள் நடைபெற்றது. சென்னை YMCA மைதானத்தில் OMCA உடற்கல்வி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் 2025-2026 13/10/2025 அன்று காலை 8:30 மணி அளவில் தொடங்கியது. இந்த போட்டியில் கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கால்பந்து, ஹாக்கி, கொக்கோ, நீச்சல், வாட்டர் பாலோ உள்ளிட்ட போட்டிகள் 13/10/2025 முதல் 15/10/2025 வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 15 கல்லூரிகளில் இருந்து 600 மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடுகிறார்கள். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உறுப்பினர் செயல் அலுவலர் திரு மேகநாத ரெட்டி IAS அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறைக்கு 160 கோடி ஒதுக்கி சுமார் 5000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உருவாக்கியுள்ளார்கள். இதுவரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விளையாட்டுத் துறைக்கு என்று இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும், எனவே மாணவ மாணவிகள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என கூறினார். மேலும் வேறு மாநிலத்தில் விளையாட்டில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு மாநில அளவில் சான்றிதழ் வழங்குவதில்லை. இது தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது. இந்த சான்றிதழ் அவர்களுடைய வேலைவாய்ப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் விளையாட்டில் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. இது அந்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிகவும் உதவியாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை செயலாளர் டாக்டர் செல்வி, நிர்வாக அதிகாரி டி ஜான் சுதர்சன், உதவி பேராசிரியர் மற்றும் அமைப்பு செயலாளர் டாக்டர் ஏ மெர்லின் தங்க டேனியல் உட்பட YMCA உடற்கல்வி கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். Privilege and honor to stand before you to propose welcome address. First of all, I welcome the Almighty God for His blessings towards the 3 days inter-college tournament. And then I welcome our chief guest. Our chief guest is a very busy person. Nowadays, the CM trophy is on. But immediately accept our invitation to be the chief guest of our inter-college tournament. Is other than our chief guest, Meghnad Reddy sir, IAS, Member Secretary, Sports Development Authority of Tamil Nadu. He is having so much responsibility to execute, to develop sports and games in Tamil Nadu. But he is a very cordial person. Whenever we go and approach him, immediately he accepts and asks us to meet immediately. வெவ்வேறு காலேஜஸ்லேருந்து வந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், கோச்சஸ், டீச்சர்ஸ், அன்பார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிரின்சிபல் சார் சொன்னது போல ஆக்சுவலி SDITக்கு வந்து நெக்ஸ்ட் 2 days ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப முக்கியமான 2 days. சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் அதில் கலந்துக்கிட்டீங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி நல்ல கை தூக்கலாம். ஓகே, ஏன் பாதி பேர் டவுட்ல இருக்கீங்க? பார்ட்டிசிபேட் பண்ணாம இல்லைன்னு ஒரு டவுட் இருக்கா? ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு ஸ்டேட் லெவல் கேம்ஸ்க்கு வந்து நாளைக்கு க்ளோசிங் செரமனி ஆனரபிள் CM சார் வர போறாரு. பட் பிரின்சிபல் சார் சொன்ன உடனே ஒத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு 2 காரணம். ஒன்று, ஃபர்ஸ்ட் இது வந்து அவர் மேல எனக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். அண்ட் we are all ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி. நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, நாளைக்கு வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். அண்ட் YMCA இஸ் லைக் பார்ட் ஆஃப் SDIT மாதிரி. ஸோ அது ஒரு காரணம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நான் வெரி கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், the future of sports in Tamil Nadu for the next 20-25 years is in your hands.
எங்க கையில கிடையாது. இன்னும் நீங்க நினைக்கலாம் இன்னும் இங்க இருக்கிறவங்க கையிலனே. You are the future of sports in the state for the next 20-25 years. எதுக்கு நீங்க ஃபியூச்சர்னா I will explain. அது சொல்றதுக்கு முன்னாடி you are all sports persons. You are also some of you want to be sports persons. சிலர் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராவோ அல்லது ஒரு கோச்சாவோ அல்லது வேற ஏதோ ஒரு பொறுப்புல வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பொறுப்புல நீங்க போவீங்க. கரெக்டா? ஸ்போர்ட்ஸ் உங்க லைஃபை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு நீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க. So you are very focused in what to do in life. So அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் செக்டருக்காக என்னென்ன பண்றாங்கன்ற சில மிக முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புறேன். அது உங்களுக்கும் உங்க கெரியருக்குமே அது இன்னும் மிக உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களை இதுல சிலருக்கு வந்து ஆல்ரெடி யூ மஸ்ட் நோ அபவுட் இட், பட் சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி நான் ஃபர்ஸ்ட் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபினா ஒரு 5 கேம் 6 கேம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிப்பாங்க. ஸ்டேட் லெவலுக்கு வந்து ஒரு 5-6 கேம் ஒரு 2000 பேர் 1000 பேர் வருவாங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா கடந்த 3 வருடமா 4 வருடமா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபியோட லெவல் ஆகட்டும் சரி, பிராண்டிங் ஆகட்டும் சரி, கேம்ஸ் ஆகட்டும் சரி, அல்லது ஃபண்டிங் ஆகட்டும் சரி, எங்கேயோ போயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி பட்ஜெட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கோடி 5 கோடி இருந்துச்சு. இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபியோட பட்ஜெட் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி நடத்துறதுக்கே பட்ஜெட் வந்து 83 crore rupees. இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலமே ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடத்துறதுக்காக எந்த மாநிலமே பட்ஜெட் கொடுக்கறதே கிடையாது. நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதுல பிரைஸ் மணி மட்டுமே எவ்வளவு தெரியுமா? நாங்க 83 crore செலவழிக்கிறோம் எஃப்ஓபி ரெடி பண்றதுக்காக, அகாமடேஷனுக்காக, இதுக்கெல்லாம் பிரைஸ் மணி மட்டுமே 37 crore rupees. காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம். எதுக்கு நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம்னா, இவ்வளவு பட்ஜெட் வைக்கிறோம்னா, கிராஸ் ரூட்ஸ் டேலண்ட் டெவலப் பண்ணணும்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபினாலதான் பண்ண முடியும். நம்ம கிராம பகுதியில இருந்து ஒரு டேலண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும், அந்த டேலண்ட் சஸ்டெயின் பண்ணணும்னா இட்ஸ் ஓன்லி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி. சோ ரொம்ப பெருமையா சொல்ல முடியும். இந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலேயே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்த முடியல. நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து நான் அன்னைக்கு ஓப்பனிங் செரமனியில சொல்லிட்டு இருந்தேன். நாங்க வந்து சிஎம் ட்ரோஃபி வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் சொல்லுவோம். எதுக்குன்னா ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எத்தனை பேர் கலந்துட்டாங்க தெரியுமா? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல how many sports persons participated? Any answer? திரும்பி கேஷ் கொடுக்கிறோம். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து திரும்பி வேர்ல்ட் கப் போறாங்க, திரும்பி கேஷ் கொடுக்கிறோம். பாரா அத்லீட்ஸ்க்கு நிறைய பண்றோம். சோ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது. நீங்க எங்க பார்த்தாலும் தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் சொல்லி ஒவ்வொரு தொகுதி வந்து மினி ஸ்டேடியம் கட்டுறோம். நீங்க ஒரு ஜனவரி பிப்ரவரியில் உங்க தொகுதி போயிட்டீங்கன்னா, உங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இது ஒரு மினி ஸ்டேடியம் இருக்கும். ஜிம்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்றோம், நிறைய ஒலிம்பிக் அகாடமிஸ் கட்டுறோம், கோச்சஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றோம், ஃபாரின் கோச்சஸ் கொண்டு வரோம். இது எதுக்குன்னா, நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நெக்ஸ்ட் 10 years இது மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. உங்க செக்டர்ல, நம்ம ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல நெக்ஸ்ட் 10 years கோல்டன் பீரியட். எதுக்கு சொல்ல முடியுமா கோல்டன் பீரியட்னு? ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கா மைண்ட்ல? எதுக்கு நெக்ஸ்ட் 10 years இந்தியால வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒலிம்பிக்ஸ். கரெக்ட். 2030 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. தெரியுமா அது? 2036 ஒலிம்பிக்ஸ் வந்து ஷுவர் ஷாட் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக்டர் that will be impacted in a great way is your sector. நீங்க படிக்கிற அந்த செக்டர் தான், அந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், ஸ்போர்ட்ஸ் செக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் லீக்ஸ் தான். So what you have to do is, நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்களோ அல்லது இதே கெரியரா ஒரு கோச்சாக விரும்புறீங்களோ, நெக்ஸ்ட் 10 years is a golden opportunity. ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னும் உண்மையா சொல்ல போனா, இங்க இருக்கிற மெடல் இருக்கிற வந்து இவங்களே சொல்ல முடியும், ஒரு 15 years முன்னாடி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு பீட்டா போக முடியும் அல்லது கோச்சா போக முடியும். அது எது கவர்மெண்ட்ல, பிரைவேட்ல பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலயோ ஒரு ப்ரொஃபஸராவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 10,000 athletes from across the world. சிஎம் ட்ரோஃபி ஸ்டேட் லெவல் கேம்ஸ்ல 32,000 athletes. ஸோ ஒலிம்பிக்ஸ் 3 மடங்கு அதிகம். ஒலிம்பிக்ஸ் வந்து 32 டிசிப்ளின், நம்ம வந்து 38 டிசிப்ளின்ல வந்து காம்படிஷன்ஸ் நடத்துறோம். ஒலிம்பிக்ஸ் மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கிறோம், அகாமடேஷன் கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம். ஸோ ஐடியா வந்து சிம்பிள். ஸ்போர்ட்ஸ் வந்து
உண்மையாவே கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னா சிஎம் ட்ரோஃபி மாதிரி ஒரு ஈவென்ட் நடத்தினாதான் நடக்கும்னு சொல்லி இந்த போட்டி நடத்துறோம். ஸோ நாளைக்கு எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க எல்லாம் இதே சிஎம் ட்ரோஃபி ஃபியூச்சர்ல ஒரு 5 years 10 yearsல வெவ்வேறு பொறுப்புல இருந்து நீங்க பண்ணுவீங்க. அதுக்காக ஒரு கோச்சாவோ அல்லது ஒரு பிடிஆவோ அல்லது ஒரு எஸ்டிடில ஒரு கோச்சாவோ அல்லது ஏதோ ஒரு எம்சில ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ நீங்க இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம மாநிலம் கொடுக்கிற முக்கியத்துவம் வந்து வேற என்ன மாநிலம் கொடுக்கிறது கிடையாது. 2-3 உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ நீங்க வந்து இந்த கேம்ஸ் வந்து எதுக்கு விளையாடுறீங்க? யூனிவர்சிட்டி டீம் ஃபார்ம் பண்றதுக்கு தானே. யூனிவர்சிட்டி டீம் முடிச்ச உடனே நீங்க வந்து இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ஸ் போவீங்க, கரெக்டா? வேற டிசிப்ளின்ஸ்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, இன்டர் யூனிவர்சிட்டி வந்து முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வந்து கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தாங்களான்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க கேஷ் இன்சென்டிவ் கிடையாது எங்க மாநிலத்துல இன்டர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடுல மட்டும்தான் ஒரு இன்டர் யூனிவர்சிட்டிக்கு ஆகட்டும் சரி, ஒரு கேலோ கேம்ஸ்க்கு ஆகட்டும் சரி, ஒரு நேஷனல் கேம்ஸ்க்கு ஆகட்டும் சரி, எந்த நேஷனல் லெவல் கேம்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க போய் அங்க விளையாடி ஜெயிச்சு வந்த உடனே கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறோம். ரீசெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நாங்க கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தோம். அதுல லாஸ்ட் 2-3 yearsல இன்டர் யூனிவர்சிட்டி ஜெயிச்ச கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு வந்து கேஷ் இன்சென்டிவ் வந்து வழங்கிட்டோம். கோல்டுனா ஒரு 3 lakhs, சில்வர்னா ஒரு 2 lakhs, பிரான்ஸ்னா 1 lakhs சொல்லி. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். லாஸ்ட் 4 வருஷத்துல மட்டுமே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கொடுக்கிற ஹை கேஷ் இன்சென்டிவ் தமிழ்நாடுல நம்ம கொடுத்த வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 160 கோடி. 160 கோடி வந்து 5000 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் 3 years வந்து நம்ம ஹை கேஷ் இன்சென்டிவ் வழங்கிட்டோம். நேஷனல் கேம்ஸ் உத்தராகண்ட்ல முடிஞ்சிச்சு போன பிப்ரவரியில. நேஷனல் கேம்ஸ்ல ஜெயிச்ச வந்த உடனே அந்த டீம் வந்து சென்னை வந்தாங்க, வந்த அடுத்த நாளே வந்து நம்ம கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தோம். இது கேம்ஸ் முடிச்ச ஒரு வாரத்திலேயே. எனக்கு போன மாசம் தான் ஒரு பெரிய மாநிலத்தில இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவங்க ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி எனக்கு லைன்ல வந்தாரு. நீங்க வந்து நேஷனல் கேம்ஸ்க்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு போல, ஒரு சர்க்குலர் இருக்கு போல, அந்த காப்பி எனக்கு அனுப்ப முடியுமா? நாங்க இன்னும் பணம் கொடுக்கலாம்னு ஒரு யோசனை இருக்குன்னு. நம்ம மாநிலத்துல வந்து ஜெயிச்ச ஒரு வாரத்திலேயே பணமே கொடுக்கிறோம், காசு கொடுக்கிறோம். மற்ற மாநிலம் வந்து அந்த காப்பியை அனுப்பிச்சிட்டீங்க, நாங்க பார்த்துட்டு பண்ண விரும்புறோம்னு சொல்றாங்க. சோ ஸ்போர்ட்ஸ்க்கு எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு காம்படிஷன் போய் விளையாடி ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி வந்து அவங்க பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆகட்டும் சரி, கோச்சஸ் சாக்ரிஃபைஸ் ஆகட்டும் சரி, உங்க ஹார்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் நல்லாவே. சோ நாங்க உங்களுக்கு என்ன, இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு ஒரு பெருமையா நீங்க வந்து மெல்ல எடுக்கிறீங்க, நாங்க என்ன ரிட்டர்ன் கொடுக்க முடியும்? ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுக்கு ஒரு கேஷ் இன்சென்டிவ். நீங்க ஒரு நல்ல காம்படிஷன் ஜெயிச்சு வரீங்க, உடனே ஒரு 5 lakhs கொடுக்குறோம், 3 lakhs கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரௌட், ஒரு ப்ரைட். கரெக்டா? ஓகே, நம்ம பிள்ளைங்க வந்து நம்பி நம்ம ஸ்போர்ட்ஸ்ல விட்டோம், அவங்க வந்து நல்ல ஜெயிச்சு வராங்கன்னு சொல்லி. ரைட். சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய கேஷ் இன்சென்டிவ்ஸ், பேரா அத்லீட்ஸ்க்கு ஆகட்டும் சரி, ரெகுலர் அத்லீட்ஸ்க்கு ஆகட்டும் சரி, நீங்க எங்க நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தாலுமே ஒரு அத்லீட் பேசும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவா போன 3 வருடம்ல மட்டுமே 30 லட்சம் வந்துச்சு, 40 லட்சம் வந்துச்சு, 50 லட்சம் வந்துச்சுன்னு சொல்லி. இதுக்காக அவ்வளவு சீக்கிரமா உடனே கொடுக்கிறோம். ரெண்டாவது வந்து சப்போர்ட் பண்றோம். தமிழ்நாடுல மட்டுமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 400 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆனுவல் சப்போர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல்ல வந்துட்டாங்க, எலிட் ஸ்கீம்ல போடுறோம். இன்னும் செகண்ட் லெவல்ல இருக்காங்க, மிம் ஸ்கீம்ல போடுறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் பட்டிங் பிளேயர் இருக்காங்க, Under 20ல சாம்பியன்ஸ் டெவலப்மென்ட் ஸ்கீம்ல போடுறோம். எலிட் பிளேயர் ஆயிட்டீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு வந்து 30 lakhs rupees வந்து உங்க ட்ரைனிங் மட்டுமே கொடுக்கிறோம். MMS ஸ்கீம்ல 12 lakhs கொடுக்கிறோம். சாம்பியன்ஸ் டெவலப்மென்ட் ஸ்கீம்ல வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். ஓன்லி ஃபார் ட்ரைனிங். அட்வான்ஸ் கொடுப்போம், நீங்க அது வந்து உங்க ட்ரைனிங் யூஸ் பண்ணலாம், காம்படிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் மிக முக்கியமா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னா, இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருப்பாங்க, அவங்க வந்து பணம் கொடுக்கறது ரெடி இருப்பாங்க. அந்த பணம் எல்லாம் ஒரு ஃபண்டா நாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 37 கோடி வந்து அந்த ஃபண்ட்ல வந்த உடனே இதுவரைக்கும் 4000 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா உடனே வந்து அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டாங்க, அல்லது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா நாங்களே அவங்க கிட்ட பேசிட்டு என்ன தேவைன்னு கேட்டுட்டு உடனே வந்து நம்ம ஃபண்ட் பண்றோம். சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறோம். ஒரு எக்யூப்மெண்டா கொடுக்குறோம், அல்லது ஏதாவது ஒரு காம்படிஷன் போகணும்னா நாங்க கொடுக்குறோம். சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காசிமான்னு சொல்லி நம்ம நார்த் சென்னை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கு, டிகிரி படிக்கிறாங்க. இப்போ அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், நார்த் சென்னை முஸ்லீம் ஃபேமிலி. பொதுவாக இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா, ட்ரைனிங் எடுக்க முடியாது. பட் அப்பாவுக்கு வந்து கேரம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கேரம் ஷெட்ல வந்து கேரம் இன்னும் சொல்லி கொடுத்தாங்க. காசிமா வந்து ரொம்ப டேலண்டட் கேர்ள். ஸோ வேர்ல்டு கப் வந்து கேரம் வேர்ல்டு கப் வந்து யூஎஸ்ஏல நடக்குது, அமெரிக்கால நடக்குது.
ஸோ ஒரு 4-5 பேர் போறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து, மதுரையில சேர்ந்த ஒரு பொண்ணு, சென்னையில இருந்து இன்னும் 2 பொண்ணு, மொத்தம் 3-4 பேர் போறாங்க. அவங்க போறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் செலவாயிடும். சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து அவங்க டீம் வந்து கோச் வந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா, நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்க போயிடுவோம். உடனே நான் வந்து டெப்யூட்டி சிஎம் சாருக்கு சொன்னேன், சார் இந்த மாதிரி கேரம் வேர்ல்டு கப் போறாங்க, நம்ம வந்து நல்லா சப்போர்ட் பண்ணலாமே. சார் உடனே ஓகே சொன்னாரு. நாங்க பண்ணதெல்லாம் அவங்க அந்த போறதுக்காக செலவான 1.5 லேக் வந்து உடனே செக்கா கொடுத்தோம். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த நம்ம தமிழ்நாடு போறவங்க வந்து Kazima has become the world champion in carom today. So world champion in carom is from Tamil Nadu, from Chennai. And double champion நம்ம players basically போன 3 பேருமே மெடல் ரிட்டர்ன் வந்தாங்க. மெடல் ரிட்டர்ன் வரும்போது நாங்க என்ன கொடுத்தோம், நீங்க சொன்னல நீங்க மெடல் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து கேஷ் பிரைஸ் கொடுப்போம். காசிமாக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்த ஹை கேஷ் இன்சென்டிவ் எவ்வளவு தெரியுமா? 1 crore rupee. 1 crore rupees. மீதி 2 பேருக்கு வந்து சில்வர் பிரான்ஸ் அடிச்சாங்க, அவங்களுக்கு 50 lakhs கொடுத்தோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பண்றோம். And my dear student friends sitting over there, a very good morning. It is my bounden duty to wish you all a great success in your future. As well as the sports secretary, I wish everybody to play a fair play. Due to time constraint, I am not going to take much of your time. So only one thing I would like to say, you are the future. As our chief just said, you are going to be the future. And the future of the sports as well as the future of the young generation is in your hands, because you are going to be the single man army in every school. So they don't remember many of the subject teachers, but every children in their life, they won't forget the physical education teacher. So the future of every children is in your hands. Taking this in the mind, you please be a role model for everything, and I want everybody to be a role model for all the children. And I wish you all a great success in the ICC today. Thank you. Thank you, ma'am. Now it's time to thank all those